Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக 400ன்னு சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் 350 வரைக்கும் தான் வருது. இதை பிஜேபி எப்படி எடுத்துப்பாங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? எக்ஸிட் போலை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் எல்லா எக்ஸிட் போலும் ஏன் ஒரே விஷயத்தை செய்திகளை சொல்கிறது அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து மறுபடியும் ஏன் மோடியை மூன்றாவது முறையாக வராது? அதுக்கு என்ன காரணம்? போர் அடிக்கலையா மக்களுக்கு மோடி அவர்கள்? மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற நேரேட்டிவ் இந்தியா கூட்டணி செட் ஆகிருக்கதா அவங்க நினச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் ஆகவே இல்லை. பாஜக ஒரு தடுப்பாட்டம் ஆடுது. நம்ம முன்னேறி செல்ல வேணாம், வர்ற கணைகளை தடுத்து நிறுத்தினாலே போதும், நமக்கு வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறாங்க. இந்தியா கூட்டணியை தடுப்பாடணும், போய் முன்னேறி செல்லணும், முன்னேறி செல்லி கோல் போட்டு வரணும். அந்த இடத்துல தான் இந்தியா கூட்டணி மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா, ரேவண்ணா ஃபேக்டர் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது கண்டிப்பாக அது பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பை அந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் பெருமளவு குறைத்திருக்குது. மேற்கு வங்காளத்தில் காவிக்கொடி படரப்போகிறதா? காவிக்கொடி ரொம்ப பட்டொலி வீசி பறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முதல் கட்டத்திலிருந்தே அது ரொம்ப ஒரு அப்பர் ஹேண்டில் தான் பாஜக இருந்திருக்காங்க. நிச்சயமா ரெண்டாவது நிலையில் இருக்க அதிமுகவையும் மூன்றாவது நிலையில் உள்ள பாஜகவுடைய வாக்குகளையும் நீங்க ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா திமுக கூட்டணியோட அதிகமான வாக்கு தான் இருக்குது. நிச்சயமாக கூட்டணி சேர்ந்திருந்தால் கூடுதலாக ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் டிஎம்கேவுக்கு நிச்சயமா. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக காங்கிரஸ் சார்பாக திரும்ப தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரு மோசமான நிலையில இருந்தாங்க. ஜெயிப்பார்களா மாட்டார்களா? அவர்கள் எல்லாம் கண்டிப்பா ஜெயிப்பார்கள் உறுதியாகிவிட்டது. நிச்சயமா அவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகரும் எழுத்தாளரும் ஆகிய திருமிகு ராம்கி அவர்கள் உள்ளார். வணக்கம் ராம்கி சார். வணக்கம். குறிப்பாக நேற்றைக்கு எல்லா கட்ட தேர்தலும் முடிந்து விட்டது. நேற்று மாலையில இருந்தே எக்ஸிட் போல்ஸ் பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா எக்ஸிட் போலுடைய முடிவுகளை பார்க்கும்போது மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க போகிறது, மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் தான் வந்திருக்கு. குறிப்பாக என்டிஏவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 362 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்தியா பிளாக்கோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 161 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? குறிப்பாக 400ன்னு சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் 350 வரைக்கும் தான் வருது. இதை பிஜேபி எப்படி எடுத்துப்பாங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன சார்? இதை ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட் போல் அது இந்தியா டுடே ஆகட்டும், நியூஸ் 18, டைம்ஸ் எல்லாத்துடைய ஒரு சம் பண்ணி பார்த்தானா நீங்கள் எல்லாமே 360+ அப்படிங்கிறத பாஜக கூட்டணி கொடுத்துட்றாங்க. ஓகே. அப்படி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 350, 360+ இதை கொடுத்துட்றாங்க. என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 150+ இதை கொடுத்துட்றாங்க. ஓகே. இது தவிர மற்ற பிற கட்சிகள் அடிக்கும்போது அவங்களுக்கு 30+, 30 to 40. அது முக்கியமாக மம்தா பானர்ஜி, நவீன் பட்நாயக், ஸோ இவங்களுக்கெல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டியும் சேர்த்து நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே 30 இருக்காங்க. எனக்கு இப்போ பார்த்தோன்னா இது எல்லா எக்ஸிட் போலை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் எல்லா எக்ஸிட் போலும் ஏன் ஒரே விஷயத்தை செய்திகளை சொல்கிறது அப்படிங்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று வழக்கம் போல் எக்ஸிட் போல் பின்னாடி ஏதாவது ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்க்குறது உண்டு. அதே சமயத்தில் ஓரளவு பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாரும் ஒரே இது சொல்லும்போது 360+ சொல்லும்போது அந்த ஆவரேஜாக நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. எப்படி 350 கிராஸ் பண்ணிவிடும் பாஜக அப்படிங்கும்போது. ஸோ அதனால நம்ம பயந்து கொண்டிருந்த அந்த தொங்கு பாராளுமன்றம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப கிளியராக இருக்குது இதில். ஓகே. ஆனால் திரும்பவும் ஒரு சில ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா நாடு முழுவதுமே இப்போ வாக்குப்பதிவு ரொம்ப குறைஞ்சிருக்கா? ரொம்ப குறைவு. அப்போ நீங்கள் வாக்குப்பதிவு குறைவுங்கிறது பொதுவாக இந்த ஆளுங்கட்சி சாதகம் அப்போல்லாம் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வாக்குப்பதிவு குறைவுங்கும் போது நிறைய கட்சிகள் இருக்கும். அந்தந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு பிடித்த கூட்டணியாக அந்த கூட்டணி தருவப்படி போட்டுருவாங்க. ஸோ முழுக்க இது கட்சி, அதாவது பொதுமக்கள் கட்சியை தாண்டிய இருக்கிற ஒரு கொள்கை தான் தாண்டி கட்சி பொதுமக்கள் இருக்காங்க, நடுநிலையான வாக்காளர்கள் உள்ள ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல. கட்சி வாக்காளர்கள் அவங்களுடைய கூட்டணிக்கு போட்டு போயிருக்காங்க. ஓகே. எதிர்த்தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் மோடிக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வைக்குது. 10 வருஷமா மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. மறுபடியும் ஏன் மோடியை மூன்றாவது முறையாக வராது? அதுக்கு என்ன காரணம்? போர் அடிக்கலையா மக்களுக்கு மோடி அவர்கள்? இல்லை, அது என்னன்னா, ஒரு மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற நேரேட்டிவ் இந்தியா கூட்டணி செட் ஆகிருக்கதா அவங்க நினச்சிட்டாங்கன்னா அப்படி ஒரு நேரேட்டிவே செட் ஆகவே இல்லை. ஓகே. அது யாரும் செட் பண்ணவும் இல்லை. ரெண்டு கூட்டணியுமே தேசிய அளவில் ஒரு பெரிய நேரேட்டிவ் செட் பண்ணவே இல்லை.
அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நமக்கு வந்து அப்படியே நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக முயற்சிகள்லாம் எடுத்தா கூட நீங்கள் அதாவது தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு குறைவு, சரி முதல் கட்ட பதிவு வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது, அடுத்தடுத்த கட்ட பதிவுல கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு இருந்தால் கூட சரி ஏதோ நடந்துட்டுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்த சலசலப்புமே இல்லை. அதுக்கு வெயில்லாம் காரணமாக சொன்னால் கூட ஒரு 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 இருக்கணும், ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆதரவுன்னா ஒரு அலையாக வரணும், எதிர்ப்புனா ஒரு அலையாக வரணும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது எல்லாருடைய வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா 65% ஆவரேஜ் 65% வாக்குப்பதிவு. அதை வைத்தெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்ம பல சென்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு தேர்தலில் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லையா, அதே வாக்குப்பதிவு தானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷன் இன்றைக்கி பாப்புலேஷன் அதிகம். நீங்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வேணான்னு சொல்லியிருந்தால் மக்கள் திரண்டு வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இந்தமாரி இந்த கவர்மெண்ட் வேணும்னு நினச்சிருந்தா கூட வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு எந்த விதமான சலனமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறதில் வச்சு பார்க்கும்போது தேசிய அளவில் எதுவுமே அலையே இல்லை. அது யாருக்குமே ஆதரவான அலையோ இல்லை, எதிரான அலையோ இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப நியூ நார்மல், ஒரு நார்மலாக இயல்பான நிலையில் நடந்த ஒரு தேர்தல் அது. ஸோ இதில் தான் வந்து அப்போ இதை வைத்து நம்ம பார்க்கும்போது தான் பாஜகவோட சாதனைகள் பாருங்க. அப்போ வழக்கமாக பேசுறது கூட அவங்க பேச கிடையாது. வந்து 2019 வந்து வளர்ச்சி அரசியெல்லாம் பேசினாங்க, பெரிய மேனிஃபெஸ்டோலாம் கொடுத்தாங்க. இந்த தடவை ஒன்றும் பெரிய மேனிஃபெஸ்டோலாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. காங்கிரஸ் கூட என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கூட என்ன பண்ணாங்கன்னா ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் ப்ளஸ் திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க அமல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லான சில ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. பட் தேசியம்லாம் ஒரு பரபரப்பு இருந்ததா பார்த்தா இல்லை. அது ஏன், அதாவது இப்போ நீங்கள் பாஜகவுக்கு தேவையில்லை, தேசியில் ஒரு நேரேட்டிவ்ங்கிறது தேவையில்லை. அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் கட்சி இருக்குது, அமைப்பு இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே 10 வருஷ காலம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது புதுசாக ஒரு விஷயங்களை எடுத்து அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இல்லைங்க நாங்கள் மோடிக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல பிரதமர் வேட்பாளரை நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாலோ இல்லை பிரதமர் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்தாலோ அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் பிஜேபி. ஆமாம், அவங்க வந்து எந்த வித மதிப்பை நீங்கள் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கோடி பேருக்கு நாங்கள் வந்து வீடு கட்டி தந்திருக்கோம் 10 ஆண்டுகளில், அடுத்த 5 ஆண்டுகளில் இன்னும் 3 கோடி பேருக்கு கட்டி தரப்போகிறோம் அப்படின்னு. அதாவது இதில் நாங்கள் வந்து சாதனை செய்திருக்கோம், இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் பெட்டில் தான் போகிறாங்களுடைய ஒரு புதிய ஒரு புரட்சிகரமான எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அவங்க கொடுக்கல. ஓகே, ரொம்ப பொலிட்டிக்கலாக வந்து நாங்கள் வந்து எப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி நாங்கள் 5வது 6வது இடத்துல இருக்கோம், நாங்கள் 3வது இடத்துல வந்துடுவோம் அப்படிலாம் சொன்னாங்களுடைய ஒரு கமிட்மெண்ட்டாக இதை நாங்கள் பண்ணுறோம், வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் வரும், வீட்டுக்கு கேஸ் வரும்லாம் அப்படிலாம் வந்து அதிரடியாக எதுவும் சொல்லவே இல்லை. ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தரப்புக்கு தான் அந்த கட்டாயம் இருக்குது. இப்போ நீங்கள் காங்கிரஸ் தரப்புக்கு ஆமாம் இந்தியா கூட்டணி தான் என்ன பண்ணோம், அவங்க வந்து பாஜக வந்து ஒரு தடுப்பாட்டம் ஆடுது. நம்ம வந்து முன்னேறி செல்ல வேணாம், வர்ற கணைகளை தடுத்து நிறுத்தினாலே போதும் நமக்கு வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறாங்க. பட் இந்தியா கூட்டணி தான் தடுப்பாடணும், போய் முன்னேறி செல்லணும், முன்னேறி சொல்லி கோல் போட்டு வரணும். அந்த இடத்துல தான் வந்து இந்தியா கூட்டணி மிஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா ஒன்று ரொம்ப சிம்பிளான சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. ஓகே, பெரிய தவறுகள் நான் சொல்ல. ஒரு இந்தியா கூட்டணி பீகாரில் ஆரம்பிக்குது. பாட்னால நிதிஷ்குமார் வந்து அவருடைய இனிஷியேட்டிவ் பாருங்க, அவர் ஒரு முதல்வராக இருக்கார், பீகாருடைய முதல்வர். அவர் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் போய் மம்தா பானர்ஜி போய் பார்த்தார், அவர் போய் நவீன் பட்நாயக் பார்த்தார், அவர் தான் எல்லாரையுமே பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்க்கு அனௌன்ஸ் பண்ணார். அடுத்தடுத்து அந்த பொம்மட்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் கடைசியாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் எங்கே மேடையில் உற்சாகமாக நின்று கை கோர்த்துனாங்கன்னா கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் பதவியேற்பு, அந்த வெற்றிக்கு அப்புறம் பதவியேற்பில் எல்லா மேடையில் இருந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்போ அங்கே ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த மொமெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்துக்கணும். எல்லா மாநிலங்கள்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு மாநிலங்களையும் ஒரு கூட்டம் போட்டு ஒரு ப்ரெஸ்ஸை பொதுக்கூட்டம் கூட தேவையில்லை, ஒரு இண்டோரில் தலைவர்கள் உட்காந்து பேசிட்டு வெளியில் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக ப்ரீஃப் பண்ணி நாங்கள் இதெல்லாம் பேசுவோம், இந்த மாநிலத்தை இந்த பிரச்சனை, இதை நாங்கள் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராமில் கொண்டு வந்துடுவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைச்சிடும். ஓகே, அது இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஓகே சார், குறிப்பாக மாநிலங்கள் சார் அவங்க கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அண்டை மாநிலம் ஆந்திராவுக்கு சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலும் நடக்க போகுது. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் டிடிபி வந்து பிஜேபியோடு கூட்டணி இருக்காங்க, ஒய்எஸ்ஆர்சிபி அவங்க போட்டி போடுறாங்க. யாருக்கு சார் அட்வான்டேஜ் இருக்கும்? மீண்டும் ஜெகன் ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை? ஜெகன்மோகன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நான் வந்து தோல்வி வந்து ரொம்ப மிக மோசமான தோல்வியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் தனிப்பட்ட அளவில். இது நம்ம விருப்பம்லாம் இல்லை, நம்ம அது உங்கள்கிட்ட பேசி ஆந்திராவிலேருந்து வர்ற நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசி பார்க்கும்போது அவர்கள் சொல்ற விஷயம் வந்து தோல்வி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஆவரேஜ் பார்க்கும்போது ரெண்டு பேத்துக்கும் ஒரு நெக் டு நெக் டிடிபிக்கு வந்து 85 to 94 கொடுக்குறாங்க, ஒய்எஸ்ஆர்சிபிக்கு வந்து 79 to 84 வரைக்கும் கொடுக்குறாங்க. பார்க்க நெக் டு நெக் ஃபைட் மாதிரி தானே சார் தெரியுது ஆந்திராவில். ஆமா, எக்ஸிட் போல் சர்வே எல்லாம் அப்படிதான் சொல்லுது.
ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ஜெகன்மோகனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒரு அலைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கிராண்ட் அலைன்ஸாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் ஒரு பிரதமர் மோடி கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் உட்காந்துருக்காரு. அவருக்கு அதிகமான கைத்தட்டல். நீங்கள் பாருங்கள், இந்தியா முழுக்க பிரச்சாரம் போனார் பிரதமர் மோடி. அவர் என்டிஏ சார்பாகவும் பாஜக சார்பாகவும் அவர் தான் போனார். ஆந்திராவில் மட்டும் பிரச்சாரத்தில் வந்து அவர் இருக்கிற மேடையில் முதல்ல பேசுனது பவன் கல்யாண் தான். அதுக்கப்புறம் தான் மோடி பேசுகிறார். அங்கே இருக்கிற ரெஸ்பான்ஸும் வந்து பவன் கல்யாண் தான். ஸோ இப்போ அதாவது பவன் கல்யாணுடைய ரோல், அதாவது அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தோல்வி தான், இது வரைக்கும் ஒரு பெரிய வெற்றிலாம் கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த சமயத்தில் இந்த சூழலில் அவர் வந்து அவர் கூட்டணியை வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் பாஜகவும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருந்து ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எதிர்த்தரப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கதா நான் பார்க்குறேன். ஓகே, ஜெகன்மோகனுக்கு வந்து காங்கிரஸ் ஒன்றும் ஒரு பெரிய அதுக்கு ஹோப் கிடையாது. இல்ல ரெண்டு பேருமே பிஜேபியோட கூட்டணி போவதற்கு ஆசைப்பட்டாங்க. எஸ்ஆர்சிபியும் சரி டிடிபியும் சரி ரெண்டு பேருமே பாஜக கூட போகணும்னு ஆசைப்பட்டாங்க. பாஜக சாய்ஸ் வந்து டிடிபியா இருந்துருச்சு. ஆமா, இன்ஃபேக்ட் பாஜகவே விரும்புனுச்சு ஜெகன்மோகன் கூட கூட்டணி செய்வதற்கான வாய்ப்புகளா இருக்குன்னு சொல்லிட்டு. அதனாலதான் உள்ளூர் பாஜக தலைவர்கள் ரொம்ப வந்து குவைட்டா நீங்க யார் கூட கூட்டணிங்கும் போது வாயை திறக்கல. அது நாங்க டெல்லி மேலிட முடிவு செய்யுங்கிற மாதிரி இருந்தாங்க. இன்ஃபேக்ட் சந்திரபாபு நாயுடு வந்து அரெஸ்ட் பண்ணி 53 நாட்கள் சிறையில் வைத்த போது கூட பாஜக தலைவர்கள் வாயே திறக்கல. ஒரு சம்பிரதாயத்துக்காக ஒரு கண்டன குரல் கூட கொடுக்கல. அதெல்லாம் பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு, சரி ரைட்டு அலைன்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு. ஆனா இந்த அலைன்ஸை வந்து சாத்தியப்படுத்துனது வந்து பவன் கல்யாண். அவர் வந்து இந்த அலைன்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலம் கிடைச்சது. இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெகன்மோகன் ரெட்டி நிச்சயமாக தோற்று விடுவார் அப்படிங்கிற வந்து ஒரு தகவல்கள் பரவி. ஓகே சார், சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? குறிப்பாக கர்நாடகாவில் க்ளீன் ஸ்வீப்னு எல்லாரும் கொடுக்குறாங்க. அந்த பிரஜ்வல் ரேவண்ணா இஷ்யூ வந்து ஒரு பெரிய இம்பாக்டை செகண்ட் ஃபேஸில் ஏற்படுத்தலையா கர்நாடகாவில்? நேத்தி வந்து எக்ஸிட் போல்ல நான் ரொம்ப வந்து கவனிச்சு ரொம்ப ஈகராக பார்த்துருந்த விஷயம் அதுதான். ஆனால் வந்து அந்த எக்ஸிட் போல்ல தெரியாது. ஏன்னா அவங்க எக்ஸிட் போல்ல அவங்க சொல்றது ஒட்டுமொத்தமாக கர்நாடகா தான் சொல்றாங்க. இப்போ நம்ம கர்நாடகாவை வந்து இன்னைக்கும் சரி நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தபோது சரி போஸ்ட் அனாலிசிஸ் நம்ம ரெண்டு பிரிவாக தான் பிரித்து பார்த்தாகணும். 14 தொகுதிகள் முதல் கட்ட வாக்குப்பதிவு, இன்னொரு 14 தொகுதிகள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு. இதை ரெண்டுமே வந்து இன்னொரு இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னொரு ஓராண்டு காலம் இதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் கட்ட வாக்குப்பதிவில் வந்து ரொம்ப லீட் எடுத்தது பாஜக. ஆமாம், அது வந்து என்ன அந்த மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு அவங்களுடைய பெல்ட்ல தான் அந்த 14 தொகுதிகள் இருந்துச்சு. அசன்ல வந்து சரி, அதாவது அவங்களுடைய மதச்சார்பு முன்னாடி இந்த கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆனிச்சு பாருங்க. இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகும்போதே ஒரு இழுபறியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம், பட் எவ்வளோ சீட்ஸ்லாம் இன்னும் முடிவாகலை, நாங்கள் வந்து இது தேர்தல் உடன்பாடா கூட்டணியா அப்படி இதை நாங்கள் வந்து எப்போ ஜூன் மாதம் பேச ஆரம்பித்தாங்க. அக்டோபரில் நாங்கள் இறுதி செய்வோம்னு ஒரு டேட்டே கொடுத்தாங்க. 3 மாதம் ஆகுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தான் ஃபைனலாக தான் அந்த கூட்டணியே வந்துச்சு. அப்போ நம்ம என்ன நினச்சோன்னா இது பேரளவுக்கான ஒரு கூட்டணி, இது வந்து ஒரு காங்கிரஸுக்கு ஒரு செக் வைக்கிறதுக்கான கூட்டணி, ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்டில் பெரிய அளவு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. மதச்சார்பற்ற ஜனதா அதில் அந்த அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பாஜக கிடைச்சிது, பாஜகவான ஓட் பேங்க் அவங்களுக்கு கிடைச்சிது. இது எதில் ரிஃப்ளெக்ட் ஆனிச்சுன்னா வாக்குப்பதிவில் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அந்த அசன் மதச்சார்பற்ற ஜனதா அதில் போட்டிட்ட 3 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 75% ஓட் பர்சன்டேஜ். ஸோ அந்த இடத்துல ஒரு ஜெல்லாகி இருந்துச்சு. இது வந்து முதல் வாக்குப்பதிவில் அப்போ என்ன எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா முதல் வாக்குப்பதிவில் முதல் கட்ட வாக்குப்பதிவில் 14 தொகுதிகளில் 10 தொகுதியில் எப்படியும் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க, மினிமம் 10 ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது அதுக்கப்புறம் தான் பெரிய ட்விஸ்ட். 2ஆம் வாக்குப்பதிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவண்ணா ஃபேக்டர். இந்த ரேவண்ணா ஃபேக்டர் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது எக்ஸிட் போல் எதுவும் சொல்லலை. என்ன சொல்கிறாங்க பேனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 14 தொகுதிகளில் எங்கேயுமே வந்து மதசார்பற்ற ஜனதாதளம் போட்டி போடல, பாஜக தான் போட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகாது அப்படிங்கிற மாதிரியான சில இஷ்யூக்களை அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா முதல் வாக்குப்பதிவோட வந்து கூட்டணியை விட்டு வெளில வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்திருக்காது. ஓகே, அதாவது இந்த ரேவண்ணா பற்றி அவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது பாஜக வாய் திறக்கவில்லை, யாருமே வாய் திறக்கவே இல்லை. ஸோ அந்த நேரத்தில் இவங்க பிரச்சாரத்தில் இதை பற்றிலாம் பேச்சு நடந்துட்டு இருக்குது. இவங்க 2ஆம் கட்ட பதில் அதாவது கூட்டணியில் இருக்காங்க. அவங்க வட தமிழ்நாடு தக்ஷின் கல்யாண் கர்நாடகாலாம் வந்து கவுடாவை பற்றி அவங்களோட செல்வாக்கே கிடையாது. ஆக்சுவலாக முழுக்க அந்த பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் தான். அப்படிப்பட்ட பகுதி தான் அது. அந்த பகுதியில் வந்து ஆனால் இவங்க கூட்டணி இருக்காங்கிறதா இது வந்து ஒரு எமோஷனல் ஃபேக்டர். நீங்கள் வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட்டுக்கே மக்கள் வந்து ரொம்ப பொங்கிடுவாங்க. இது வந்து ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ இன்சிடென்ட், அதுவும் வீடியோ எடுத்து போட்டு அதை பற்றி நிறைய ஃபாலோஅப்ஸ் வரும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இது கண்டிப்பாக அது வந்து பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பை
அந்த 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுல பெருமளவு குறைத்திருக்கிறது. ஓகே, அந்த 14 தொகுதிகளில் பாஜகவுக்கு பெருமளவு குறைச்சிருக்கு. நான் 7 தொகுதிகள் 7 தொகுதிகள் பாஜகனாலே ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இது எக்ஸிட் போல்லையும் வெளில வராது. இது வந்து நான் அன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்தபோது கூட ரொம்ப ஒரு தொகுதி வாரியா எடுத்து அனலைஸ் பண்ண, அந்த 28 தொகுதிகளையும் நம்ம அனலைஸ் பண்ணாதான் இது வந்து இந்த முடிவுக்கு வர முடியும். இது நான் வந்து அந்த இடத்துல மட்டும் பாதிப்பு இல்லை, இந்த எல்லையோர இருக்கிற கர்நாடகாவோட சவுத் மகாராஷ்டிரா பகுதிகள், கர்நாடகா சவுத் மகாராஷ்டிரா பகுதிகள், அந்த பகுதியிலும் தாக்கம் இருக்கு. தெலுங்கானாவிலேயும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. நான் அங்கேருந்து எனக்கு நண்பர்கள்லாம் சொல்லும் போது இது திரும்ப தெளிவாக இதை சொன்னாங்க. ரேவண்ணா ஃபேக்டருங்கிறது ரொம்ப இது அந்த அளவுக்கு பரபரப்பாக ரொம்ப வைரலாகி இன்றைக்கு வந்து ரொம்ப, அதாவது நீங்க சின்னத்தை கூட ரொம்ப சோஷியல் மீடியா யுகம், நீங்க வந்து ரொம்ப ஈஸியா அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உடனே அது டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். ஆமா, பண்ணி இந்த வெளிநாட்டுல இருக்காரு சமீபத்தில் உடனடியா வர சொல்லி அவரை உடனடியா அரெஸ்ட் பண்ணி இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாஜக ஏதாவது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சரிவை தடுத்து நிறுத்திருக்கலாம். இன்ஃபேக்ட் கர்நாடகாவில் ரொம்ப கன்சிஸ்டண்டாக அந்த கல்யாண் கர்நாடகாலாம் எப்போதும் பாஜக வலுவாக இருக்கிற பகுதிகள். ஸோ அதனால அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்புங்கிறது உண்மையிலே ஒரு சிக்கலான விஷயம்தான். ஒருவேளை இந்த ஃபேக்டர் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை குறைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம். அதாவது 2 பேருக்குள்ள வாக்கு சதவீதத்தை குறைச்சி அதனால கூட தப்பி பிழைத்து பாஜக சீட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். கர்நாடகா நம்ம அதை அனலைஸ் பண்ண வேண்டியது இந்த ஃபேக்டர் தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே சார், அப்படியே வெஸ்ட் பெங்கால் போயிடலாம் சார். வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி வர்சஸ் மம்தா எப்படி சார் கிளம்பு இருக்கு? இந்த முறை வந்து பாஜகவுக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டி அதுவாக தான் இருக்கா? மேற்கு வங்காளத்தில் காவி கொடி படரப்போகிறதா? காவி கொடி ரொம்ப பட்டொலி வீசி பறக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆரம்ப முதல் கட்டத்திலிருந்தே அது வந்து ரொம்ப ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் பாஜக இருந்திருக்காங்க. பிரச்சாரத்திலேயே நல்லா தெரிஞ்சுது. ஒரு பெரிய ட்விஸ்டாக நான் பார்த்தது வந்து மம்தா அவர்கள் அவருடைய வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு பொதுவெளியிலிருந்து ஒரு மல்டிபிள் ஆட்கள், அவங்க வந்து கட்சி தாராதனாலும் ஒரு தேசிய அளவில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பிரபலங்களை எல்லாம் வந்து அவங்க எம்பியா நிறுத்தும் போது ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் டக்குன்னு பிரச்சாரத்தில் வந்து கலர் மாறி போய் பாஜக வந்து தொடர்ந்து முதல் பால்லேருந்து அவங்க வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் தான் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்க. பிரச்சாரத்தில் அமித்ஷாலாம் நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். அந்த ஏரியா வந்து முழுக்க பாஜக பக்கம் பெரும்பாலும் எப்படியும் ஒரு 70-80% இடங்களை வந்து பாஜக பெரும்பாலும் நான் நினைக்கிறேன். மம்தாவுக்கு அடி உறுதியா மேற்கு வங்காளத்துல? ஆமா, நிச்சயமா. அது ஏன்னா அது வந்து தவிர்க்க முடியாத தோல்வி தான் ஆக்சுவலா அது. ஏன்னா பாஜக அங்க வளர்கிறதுன்னு சொல்றதை விட ரொம்ப வேகமாக வளர்கிறது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த சிஏ விஷயம் பாஜக ரொம்ப பெரிய கை கொடுக்கிறது. சிஏ வந்து இந்தியா கூட்டணி வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் சிக்கலாக்கிட்டாங்க. அது வந்து இப்போதைக்கு மேற்கு வங்கத்துக்கும் வடகிழக்கு மாநிலத்துக்குமான பிரச்சனை தான் ஆக்சுவலா. அந்த பிரச்சனையோட சென்சிட்டிவ் வந்து அது எந்த அளவுக்கு சென்சேஷனுங்கிறது பாஜக அவங்க மட்டும் தான் தெரியுது. அதனால அவங்க கையெடுக்கிறாங்க. முதல்ல இப்போ சிஏ வந்து ஆற போட்டிருந்தாங்க. 4 வருஷமா அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் திடீர்னு யார் ஆரம்பிச்சதுன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்தார் பாஜக எம்பி தான் முதல்ல அவர் ஆரம்பிச்சார். அவர் மினிஸ்டராக இருக்க மத்திய இணைத்துறை இணை அமைச்சர்னு நினைக்கிறேன். அவர் தான் நாங்கள் வந்து உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் அதை அமல்படுத்தி விடுவோம் அப்படின்னு முதல் வாக்குறுதி கொடுத்தார். அதை வந்து அக்னாலேஜ் பண்ணார் அமித்ஷா. நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ண. இதெல்லாம் என்னென்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஃபேவராக இருக்காங்க அந்த சிஏக்கு. ஸோ அதை வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கல. அது வந்து அது ஆக்சுவலி சென்ட்ரல் இஷ்யூவே கிடையாது. சிஏங்கிறது தேசிய அளவிலான பிரச்சனையே கிடையாது. அது தேசிய அளவிலான பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவிலாக ஒரு பிரச்சனையாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இந்தியா கூட்டணி. அதை தனியாக அணுகியிருக்கலாம். அது தனியாக பண்ணியிருந்தாங்கன்னா மேற்கு வங்கத்தில் இந்த சரிவை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். மோரோவர் இந்தியா கூட்டணிங்கிறது அங்கே இல்லை, அந்த ப்ரெசன்ஸ் வேற இல்லை. மம்தா பானர்ஜி ரொம்ப கிளியராக ஆரம்பத்திலே சொல்கிறாங்க, நான் வந்து வெளியிலேருந்து ஆதரவு தருவேன், எங்களை கேட்டால் கழுப்பேன். இப்போ கூட இப்போ 1ஆம் தேதி ஒரு மீட்டிங் போடுறோம் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனடியாக மறுப்பு, நாங்கள் வரல, நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஏன் வந்து இந்தியா கூட்டணியில் சேர தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு கொஸ்டினாகவே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து நிதிஷ்குமார் இனிஷியேட் பண்ணார். நிதிஷ்குமார் தான் வந்து கன்வீனர் ஆவாருங்கிற ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் நிதிஷ்குமார் ஆகிறது வந்து மம்தாவுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. இந்த இந்தியா கூட்டணிங்கிற பேர் வச்சதே நிதிஷ்குமாருக்கு பிடிக்கல, அது மம்தாவோட சஜஷன் அப்படிலாம் நாங்கள். இப்போ கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் போனதுக்கு அப்புறம் இந்த இந்தியா கூட்டணி வந்து முக்கியமாக டிரைவ் பண்ண வேண்டியது மம்தா தான். காங்கிரஸுக்கு அடுத்தது, திமுகவுக்கு அடுத்து முக்கியமான தலைவர் சொன்னால் மம்தா தான். ஸோ இப்போ அவங்க வந்து உள்ளே வந்து டிரைவ் பண்ணவே இல்லை. அவங்க கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க. அவருடைய மம்தாவோட இனத்தை தான் வந்து கேஜ்ரிவால் நிரப்புறாரு. ஸோ இப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணினா ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்குது. மம்தா உள்ளவே வரல. ஸோ இந்தியா கூட்டணி அங்கே இல்லாதது ஒரு பெரிய சிக்கல். ஓகே சார், மகாராஷ்டிராவுடைய நிலவரம் எப்படி இருக்கு? குறிப்பாக எல்லா கட்சியும் 2 கட்சியும் பாஜக உடைச்சிருச்சு. அந்த அனுதாபம் மராட்டிய மக்களுக்கு இருக்கா? எப்படி சார் அங்கே வாய்ப்புகள் இருக்கு? குறிப்பாக உத்தவ் தாக்கரே ஃபேக்டர் எந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கு மராட்டியத்தில்? எக்ஸிட் போல் சர்வேல என்ன சொல்லுதுன்னா பாஜகவுக்கு சீட் குறையும்
ஆனாலும் வந்து ஓவராலாக என்டிஏ கூட்டணிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குங்கிறாங்க. உண்மையிலே வந்து ஆரம்பத்துலேருந்தே மகாராஷ்டிராங்கிறது ரொம்ப கணிக்க முடியாத ரொம்ப சிக்கலான பகுதி தான் இது. அது யாராலையும் கணிக்க முடியல. ஒரு யாருமே அதை வந்து வேணாம் இப்போ பார்க்க வேணாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் ஒதுக்கி வச்சாங்க. அது என்ன காரணம்னா அங்கே பாஜக தவிர எந்த கட்சியுமே ஸ்ட்ராங்காக இல்லை. எல்லா கட்சியுமே வந்து உடைக்கப்பட்டு விட்டன. அது என்சிபி ஆகட்டும், சிவசேனா ஆகட்டும், எல்லாமே 2 துண்டாக உடைஞ்சிது. இதில் மக்கள் மத்தியில் பெரிய குழப்பம். இப்போ நீங்கள் பாராமதி தொகுதி பாருங்கள், அது சரத்பவாரோட சொந்த தொகுதி. ஆக்சுவலாக அவர் நீண்ட காலம் நின்று வெற்றி பெற்ற தொகுதி. அவருடைய வாரிசு அவருடைய பொண்ணு நிற்கிறாங்க. ஆனால் அவர் எதிர்த்து நிற்கிறது யாருன்னா அஜித் பவாரோட மனைவி. ஸோ இப்போ அவங்க 2 பேருமே வந்து மருமகள். அந்த வீட்டில் அவ்வளோ அவங்க வயதானவர்கள் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சுப்ரியா சோலேவுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. 2 பேருமே ஒரே மருமகள் தான். யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரில. அப்போ வந்து அங்கே இருக்கிற பகுதி மக்கள் ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸு. அவங்களுக்கு வந்து சரத்பவார்னா கடிகார சின்னம் தான் வரும். அப்போ கடிகார சின்னம் என்சிபி கட்சின்னு பழக்கப்பட்டவர்கள். இங்கே வந்துட்டு இவங்க வந்து தாரையோட வந்துட்டு இதுதான் எங்களுடைய புது சிம்பல், இதுதான் ஐயா பெரிய ஐயாவோட சரத்பவாருடைய சின்னம், இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லும்போது வாக்காளர் மனதில் வந்து பெரிய குழப்பம் வருது. தாரைக்கு போடுறதா, அந்த தாரைன்னா அந்த தம்பட்டது இருக்குல்ல, அது தாரையா இல்லை வந்து வழக்கம் போல கடிகாரமா அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து அந்த பகுதியில் வந்து நான் ஒரு தேர்தல் அதிகாரியாக வேலை பார்த்துருக்கேன் நான் மகாராஷ்டிராவில். அது வந்து டிப்பிக்கல் சரத்பவாருடைய பகுதி. அது சத்தாரா, சோலாப்பூர், டவுன் சைடு அந்த கோலாப்பூர், தென் மகாராஷ்டிரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே முழுக்க கடிகாரம், அப்புறம் வில்லும் அம்பும் அந்த சிவசேனாவோட தான். அங்கே வந்து பாஜகவுக்கோ காங்கிரஸுக்கோ பெரிய அளவு செல்வாக்கு இல்லை. இதை நான் சொல்கிறது ஒரு 2001, 2002 காலகட்டம். இன்றைக்கு பாஜக வளர்ந்துருக்கலாம். ஆனால் அங்கே வந்து காங்கிரஸுக்கு வளர்ச்சியே கிடையாது. காங்கிரஸ் கை சின்னத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் மக்கள் மனதில் ரொம்ப பதிந்து போன சின்னம் சொன்னால் அது கடிகாரம் தான். சரத்பவாரோட என்சிபி கட்சி தான் அது. அது யாருக்கு போடுவதுங்கிற ஒரு பெரிய குழப்பம் பல தொகுதிகள் நிற்குது. அதனால தான் இன்றைக்கி வந்து அது யாராலையும் இந்த ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத இருக்குது. இதே போல தான் சிவசேனாவுக்கும் அந்த சிக்கல். சிவசேனாவுடைய சிம்பலே வந்து வில்லும் அந்த அம்பும் தான். அது போய் இப்போ அவர் வந்து உத்தவ் தாக்கரே தீப்பந்தம் வச்சுட்டு இருக்காரு. தீப்பந்தம் தான் நம்மளுடையது, பால் தாக்கரே கொடுத்த சின்னம் தீப்பந்தம் அப்படிங்கிறாரு. இதுவும் மக்கள் மத்தியில் ரொம்ப குழப்பத்தை வருது. அஃப்கோர்ஸ் என்சிபியை பார்க்கும்போது சிவசேனா உத்தவ் தாக்கரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இவருடைய வாக்காளர்கள் எல்லாமே நகர்ப்புறத்து வாக்காளர்கள். ஸோ ரொம்ப இந்த சின்னத்தை ரொம்ப எளிதாக கொண்டு சேர்க்க முடியும். ரெண்டாவது உத்தவ் தாக்கரே ஆரம்பத்துலேருந்தே வந்து ஒரு பேசுபொருளாகவே இருக்கார். மீடியாவில் பேசிகிட்டே இருப்பார், ஏதாவது இருப்பார். பெரிய அளவு ரீச் இருக்கிற ஒருவர். அப்படி இருக்கும்போது அவரால் ஈஸியாக கொண்டு போக முடியும். பட் என்சிபியால் தடுமாறுது. அதை வந்து இன்னும் வந்து இந்த கிரெடிபிலிட்டிங்கிறது சரத்பவாருக்கு வரல. சரத்பவார் சொல்லி தான் அஜித் பவார் செய்கிறாருங்கிறது நம்பிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பான விஷயம் இல்லை அஜா. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளை இவங்க செட் பண்ணி கொடுத்ததுனால அதுலேருந்து இவங்க வெளில வரல. என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கு தான் எல்லாம். இவங்க வந்து நாளைக்கு இவர் சொல்லி தான் அவர் செய்கிறாரு, நீ அந்த கேம்ப்ல இரு அப்படின்னு சொல்கிறாருங்க. இந்த பிரச்சனை வந்து சிவசேனாவுக்கு இல்லை. சிவசேனா ரொம்ப தெளிவாக இருக்குது. ஷிண்டே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஓவராலாக பாஜக ஸ்கோர் பண்ணும். ஏன்னா பாஜக தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிறதுனால மற்ற எதிர்ப்பு வாக்குகளில் ஸ்பிட் ஆகிறதுனால பாஜக ஸ்கோர் பண்ண அதுக்கு அடுத்த நிலையில் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துடலாம் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35லேருந்து 39 வரைக்குமே இங்கே திமுக கூட்டணி கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு 0-2 கொடுத்துருக்காங்க. பிஜேபிக்கு 1-3 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுகளும் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட கடந்த முறை போலவே இந்த முறையும் திமுகவுக்கு க்ளீன் ஸ்வீப் வாய்ப்பு இருக்கா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஓட்டு சதவீதம் உயர நிறைய சான்ஸ் இருக்குது, 22% வரைக்கும் கொடுக்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில எக்ஸிட் போல் சர்வே பார்க்கும். ஆக்சுவலாக இது வந்து ஓவராலாக தமிழ்நாட்டு வந்து ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் தான். இல்லை எல்லாரும் தமிழ்நாட்டுக்காரர்கள் மட்டும் இல்லை, அண்டை மாநிலத்தில் இருக்கவங்க, தேசிய அளவில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்தால் முதல் இதே அங்கேருந்து ஆரம்பம். ஏன்னா ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னால ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா ஒரு சில எக்ஸிட் போலில் CNN நியூஸ் ஆகட்டும், மீடியாவே ஆகட்டும், அதிமுகவுக்கு அதிக வாக்குகள் வரும், 20% வரும். ஆனால் பாஜகவுக்கு ஓட் பர்சன்டேஜ் குறைவும். ஆனால் சீட்டு வந்து 3 சீட்டு வரைக்கும் பாஜக 1-3 கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கேக்கு 0-2 தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இது வந்து நடக்குமா? எனக்கு அதுதான் வந்து நம்பிக்கை இல்லை. அதாவது இது அந்த அளவுக்கு குழப்பம்லாம் கிடையாது. ஆக்சுவலாக 2வது நிலையில் அதிமுக தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக 2வது நிலையில் இருக்கிற அதிமுகவையும் 3வது நிலையில் உள்ள பாஜகவுடைய வாக்குகளையும் வந்து நீங்கள் ரெண்டையும் கூட்டி பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக திமுக கூட்டணியோட அதிகமான வாக்கு தான் இருக்குது. இது ரெண்டுமே இவங்களுடைய இது 30 அண்ட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா 30%. எக்ஸிட் போல வச்சு சொல்கிறோம், ஆக்சுவல் ரிசல்ட் பார்த்தா இன்னும் நிறைய இருக்கலாம். 30 + 20 50%ங்கிறது இவங்க 42% தான் இருக்காங்க. நிச்சயமாக கூட்டணி சேர்ந்திருந்தால்
ஒரு கூடுதலாக ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம் டிஎம்கேவுக்கு. நிச்சயமா நிறைய இடங்களை வெற்றி பெற்றிருக்கலாம் கூட்டணி சார்பா. அதாவது பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்திருந்தால், ஆமா பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்திருந்தால் என்ன ஒரு சிறுபான்மை ஓட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு கிடைக்கலன்னாலும் அதோட இழப்பு என்ன ஒரு 3% இருக்கலாம். 3% கழித்து விட்டு நீங்க பார்த்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல வந்து அதிமுகவும் பாஜகவும் இருந்திருக்கும். பெரிய வெற்றி வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள் நம்ம சொல்லணும். நிச்சயமா ஒரு 15 இடங்களுக்கு மேலாக நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியும். எக்ஸிட் போலை வச்சு நம்ம சொல்றோம். இதுதான் நிச்சயமா எக்ஸிட் போல் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் 90% நிஜ ரிசல்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. எவ்வளவு சீட் சார் டிஎம்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 35+ டிஎம்கேக்கு பிரச்சனையே இல்லை, சந்தேகமே இல்லை. பாஜகவுக்கு 1 or 2 சீட்ஸ் கிடைக்குது. எங்க சார் கிடைக்கலாம்? நான் எதிர்பார்க்கறது வந்து வெள்ளூர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏசி சண்முகம் வந்து ரொம்ப கடுமையா பண்ணிருக்காரு. ஆமா, அதனால அது பாஜக சின்னத்தை இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியில் கூட போய் சேர்த்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா நான் பார்க்குறேன். அடுத்தது வந்து திருநெல்வேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர தென் சென்னை ஒரு இழுபறியா தான் இருக்கு. இழுபறினா எந்த மாதிரி தொகுதிகளை சொல்லுவீங்க? இழுபறின்னு சொன்னா நம்ம வந்து பொள்ளாச்சியை சொல்லலாம், இது வந்து திருச்சி கூட சொல்லுவேன், கரூர் கூட சொல்லுவேன். ஆனால் எக்ஸிட் போல்லாம் ரொம்ப கிளீனாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் தந்தி டிவி வந்து டிஎம்கேக்கு கொடுத்துட்டாங்க. அது என்னன்னா வழக்கமாக திமுகவுக்கான ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்டு அப்படியே திமுக கிடைத்து விடும். ஓகே, அது திமுக ஆன்டி திமுக ஓட்ஸ் வந்து ஸ்பிட் ஆகி அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு ஈக்குவலா ஸ்பிட் ஆகுறதுனால அந்த ஒரு குழப்ப நிலை அப்படிங்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் அதிமுக ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அங்கே. ஆனா சிட்டியில வந்து அண்ணாமலை லீட் எடுக்கிறார். ஸோ அது ஒரு இழுபறியான தொகுதி. கடைசி இப்போ சென்ற முறை அசம்பிளி தொகுதியில நம்ம ஒரு இழுபறி இருந்தது கடைசி கட்டம். அது போல இந்த நிலையும் வந்து கோயம்புத்தூர் தொகுதியை கடைசியா தான் நம்ம வந்து ஒரு சொல்லவே முடியும். ஓகே சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரத்தில் அப்பேற்பட்ட ஒரு இழுபறி இருந்துச்சு. மிட் நைட் தான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மாதிரி கோவையில இருக்குது வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்க சிதம்பரம் கேட்டனால சிதம்பரத்தில் நான் வந்து ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணதும் போது வேறு மாதிரி இருந்தது. இன்னைக்கு நிறைய எக்ஸிட் போல்லாம் ரொம்ப கிளியரான ஒரு வெற்றியை திருமாவளவன் கொடுக்குறாங்க. அது வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. கம்ஃபர்டபுளா ஜெயிக்கிறார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா பிரச்சாரத்துல வந்து ஒரு பெரிய ஒரு 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 இதை வந்து கொண்டு வர முடியல, ஒரு மாற்றத்தை வந்து அதிமுகவிலையும் அதை கொண்டு வர முடியல வரைக்கும். ஸோ அதுல ஜெயிக்கிறாங்க. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக காங்கிரஸ் சார்பாக திரும்ப தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பிக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே ஒரு மோசமான நிலையில இருந்தாங்க. ஜெயிப்பார்களா மாட்டார்களா, அவர்கள் எல்லாம் கண்டிப்பா ஜெயிப்பாங்க உறுதியாகிவிட்டது. நிச்சயமா அவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஓகே, அதுல சந்தேகமே இல்லை. கரூர் ஜோதிமணி ஆகட்டும், விழுப்புரத்தின் ரவிக்குமார் ஆகட்டும், விருதுநகருடைய மாணிக் தாக்கர் ஆகட்டும், நிச்சயமாக அவர் நன்றி சொல்லக்கூடிய பட்டியலில் அவங்க முதல்ல பாஜகவை தான் வைத்திருக்க வேண்டும் நினைக்கிறேன். கடைசி கேள்வி சார், எக்ஸிட் போல்ஸ்லாம் வந்துருச்சு. இப்போது வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வரலாம், ஆனால் வந்து மெஜாரிட்டி கஷ்டம் அப்படிங்கிற சில விஷயவை இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? குறிப்பாக கம்ஃபர்டபுளாக பாஜக வந்துருவாங்களா இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும்? நம்ம அதாவது இப்போ எக்ஸிட் போல் வந்து ஒரு கிளியரான ஒரு எட்ஜ் கொடுக்குது பாஜக, கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் ரிசல்ட் பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன், 220க்குள்ள அப்படியே பாஜக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா தான் களம் மாறும். ஓகே, இப்போ 250 தாண்டி போயிட்டாங்கன்னா நிச்சயமா அது வந்து களம் வந்து பாஜக சாதகமா அமைஞ்சிரும். அவங்களுக்கு வழக்கமான என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களே அவங்க சப்போர்ட் பண்ணிடுவாங்க. சந்திரபாபு நாயுடு தயாராக இருப்பா, அவரால் நிச்சயமா ஒரு 15 சீட்டுகள் கொடுக்க முடியும். இன்னும் பல கட்சிகள் வரும். நவீன் பட்நாயக் கூட வந்து சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒருவேளை 220ல போய் பாஜக நின்றுடுச்சுன்னா அவங்களால ஒரு 50 எக்ஸ்ட்ரா ஒரு 50 சீட்டை தேர்த்துவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துல தான் இந்த மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் நடக்கும். அப்ப வந்து என்னன்னா, நீங்க பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, இங்க சூழல் எப்படின்னா பாஜக அல்லாத கட்சிகள். ஸோ இந்தியா கூட்டணிங்கிறது ஒரு பேரு தான். நீங்க பாஜக தோற்று போக போகிறதுங்கிற ஒரு செய்தி வந்த உடனே பாஜகவுடன் உடன் இருக்கிற கட்சிகள் கூட அப்படியே அங்க போய் எதிர்கட்சி ஷிஃப்ட் ஆகி இந்தியா கூட்டணியோட பேரை ரீநேம் பண்ணி வேற ஏதாவது முன்னோட வச்சு வாய்ப்பான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. இங்க களம்ங்கிறது பாஜகவா இல்ல நான் பாஜக தவிர்த்த கட்சிகளா அப்படிங்கிறது தான் இருக்குது. அதற்கு இந்த சூழல் எக்ஸிட் போல் சொல்ற விஷயம் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுது. பார்க்கலாம், நம்ம எப்படியும் டியூஸ்டே மார்னிங் ஒரு 10 மணிக்குள்ள தெரிஞ்சிடும் எல்லா விஷயமும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நீங்களும் பாஜகவுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்திய அரசியல் தொடங்கி தமிழ்நாடு அரசியல் வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார்.